ஹலோ மக்களே வணக்கம். இதுவும் தண்ணி அடிக்கிறதுக்கான ஒரு பதிவு தான். அதாவது இது ஆண்கள் எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத சொல்கிறதுதான ஒரு விஷயம் இது. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் ஒரு 2 வருஷமாக வந்து ஜிஹெச்சில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். அவருக்கும் வந்து கல்லடைப்பு, கிட்னி ஃபெயிலியரு இப்படி இந்த மாதிரி ஒரு நோயினால் அவதிப்பட்டதுனால அவரை கொண்டு ஜிஹெச்சில் சேர்த்து ஒரு 2 வருஷமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். அப்போது அந்த வார்டில் ஃபுல்லுமேவும் வந்து தண்ணி அடித்து கிட்னி பாதிக்கப்பட்டு மஞ்சக்காமல் அட்டாக் ஆகி இப்படி தான் வந்து அங்கே இருக்கிற ஆண்கள் பூரா ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. ட்ரீட்மெண்ட்டை பார்த்தாலும் அவ்வளோ படு மோசம். சரிங்களா? போனோம்னா இன்றைக்கி போனால் இன்றைக்கி ஒரு 10 பேரை பார்த்துருப்போம். இந்த டெஸ்ட் எடுங்க, இந்த டெஸ்ட் எடுங்க, இந்த டெஸ்ட் எடுங்கன்னு அவங்களாம் அப்படியே வயிறெல்லாம் ஊதி போய் உருண்டு பிறண்டு கத்தி அழுதுட்டுருப்பாங்க. மறுநாள் போய் பார்த்தோம்னா அந்த 10 பேருமே இருக்க மாட்டாங்க. கேட்டால் அவங்க இறந்து போயிட்டாங்க, இவங்க இறந்து போயிட்டாங்க, இவங்க இறந்து போயிட்டாங்க. அப்படியே பார்த்தா கொஞ்சம் 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 வயசுக்கார ஆளுங்க தான் அதெல்லாம். சரிங்களா? கண்ணு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர்லாம் வந்து கல் இதுனால பாதிக்கப்பட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஒரு கிட்டத்தட்ட சுற்றி ஒரு 3 டாக்டர் நிற்கிறாங்க, நர்ஸுங்க நிற்கிறாங்க. அந்த ஆள் வந்து அந்த பெட்டில் வந்து துடிச்ச துடிப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே பெட்லேருந்து துடிக்கிறாரு. ஐயோ ஐயோ ஐயோ, காப்பாற்றுங்க இழுக்குது. அந்த உயிர் போகிற நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் பார்த்துக்கோங்க, அவ்வளோ போராட்டம் அந்த ஆளால் முடியும். பெட்டே சுற்றி உருண்டு பிறண்டு எக்கி அப்படியே காப்பாற்றிங்கன்னு கத்துறா அந்த டாக்டர்களை பிடிச்சிக்கிட்டு. அந்த டாக்டர்களும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. அமைதியாக இருங்கன்றாங்க. அந்த ஆள் துடிச்சா ஒரு 15 நிமிஷம் ஒரு துடிப்புக்கு அப்புறம் அப்படியே கண்ணை முடிச்சு அப்படியே அடங்கி போச்சு. காலுக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க அம்மா, 3 பேர் அந்த காலுக்கிட்ட நிற்கிறாங்க. அவர் துடிக்கிறத பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே நிற்கிறாங்க. அவங்களால எந்த செயலுமே செய்ய முடியல. அதுக்கப்புறம் அந்த ஆளை எல்லாம் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. அவள் தான் முடிஞ்சு போச்சு. அப்படியே கண்ணு மூணு அப்படியே கண்ணு இறந்து போயிட்டா இருந்தாங்க. அந்த பொம்பளைக்கு அழுக கூட தெரியல, பார்த்துக்கோங்க. கணவர் இறந்துட்டாரு, அதை சொல்லி அழுக கூட இல்லாமல் அமைதியாக காலுக்கிட்ட உட்காந்துருக்கு. 2 பிள்ளைங்களும் காலை பிடிச்சாப்ப உட்காந்துருக்குதுங்க. அவ்வளோதான் அவங்களோடது. கேட்டால் அந்த ஆள் சரியான குடிகாரம். வயசு கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 35 36 இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு மோசமான ஒரு மரணம். இந்த மாதிரி வந்து அந்த வார்டில் இருக்கிற அத்தனை பேர் இன்றைக்கி பார்க்குற 10 பேரை நாளைக்கு பார்க்க முடியாது. அப்படித்தான் போச்சு வருஷத்தில் கேட்டால் தண்ணி இதனால் இது போச்சு அது போச்சு சொல்லி இறந்து போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான மரணங்கள் வந்து ஜிஹெச்சுக்குள்ளே நடக்குது. நம்ம ஒரு நாளைக்கு இந்த குடிக்கிறவங்களும் சரி, இந்த அரைக்குறை ட்ரெஸ் போட்டு ஆட்டம் போடுறவங்களும் சரி,